என்ற அத்தியாயம் ஆரம்பத்திலே சில விஷயங்களை நமக்கு சொன்னது. இது அல்லாஹ்விடத்திலிருந்து பிறக்கப்பட்ட இந்த வேதத்தில் எந்த கோணலும் குறுகளும் கிடையாது. மக்களை எச்சரிப்பதற்காக, நன்மாராயம் கூறுவதற்காக இது இறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அவனுக்கு சந்ததி கற்பிக்கின்றனர். அவர்கள் அதிலே அறிவீனர்களாக இருந்து கொண்டு அவர்களுக்கும் அதிலே தெளிவில்லை, அவர்கள் மூதாதையர்களுக்கும் தெளிவில்லை என்ற சில விஷயங்களை முன்னால் உள்ள வசனங்கள் நமக்கு சொன்னன. அல்லாஹ் 6வது வசனத்திலே சொல்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا إِنَّا جَعَلْنَا مَا عَلَى الْأَرْضِ زِينَةً لَّهَا لِنَبْلُوَهُمْ أَيُّهُمْ أَحْسَنُ عَمَلًا وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. இந்த 3 வசனங்களை நாம் இப்போது பார்ப்போம். இந்த முன்னால் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலஅல்லக, இந்த மேலே உள்ள விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது இப்படி பேசுகிறார்கள் என்பதை வைத்து இந்த செய்தியை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுடைய புறக்கணிப்புக்காக கவலையினால் நீர் உண்மை மாய்த்து கொள்ள பார்க்கின்றீர் என்று அந்த வசனத்துடைய நேரடி பொருள். அதை இப்போது நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது மிக அக்கறை கொண்ட ஒரு இறை தூதராக இந்த மார்க்கத்தை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹியை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இயலுமானவரை அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியை செய்கிறார்கள். அந்த மக்கள் இவ்வளவு சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது அதிலே கடுமையாக கவலைப்பட்டார்கள். பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்தவரையில் நான் ஒருவனுக்கு ஒரு விடயத்தை நன்றாக தெளிவுபடுத்துகிறேன், பல விடுத்தங்கள் அவனுக்கு சொல்கிறேன், அவன் அதை புரிந்து கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான், எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறான் என்றால் பொதுவாக மனிதனுடைய பண்பு என்ன? ஆத்திரம் வரும். இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இருக்கிறான், இவ்வளவு விளங்கப்படுத்தியும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று கோபம்தான் வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த வஹியை சுமந்து வந்த இதற்கு முன்னால் உள்ள இறை தூதர்களும் கூட அவர்களுடைய பண்பாக அல் குர்ஆன் சொல்வது என்ன என்றால், அந்த இறை தூதர்கள் இப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ளாத போது கடுமையாக கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வளவு சொல்லியும் அல்லாஹ்வுக்கு சந்ததி கற்பிக்கிறார்கள், எவ்வளவு விளங்கப்படுத்தியும் அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த கவலையால் அவர்கள் தன்னை மாய்த்து கொண்டு விடுவார்களோ என்கிற அளவுக்கு அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்ற செய்தியை இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக உண்மையிலே ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நபியை பற்றி குறிப்பிடுகின்ற போது, நபிமார்களில் ஒரு நபி, அவர்கள் பெயரை சொல்லவில்லை, அவரை அவருடைய சமூகம் அல்லாஹ்வுடைய தூதை சொன்ன போது அடித்தார்கள். எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால் அவர் மேனியில இருந்து இரத்தம் ஓடுகிற அளவு அடித்தார்கள். அப்போது அந்த இறை தூதர் தன்னுடைய கன்னத்திலே வழிந்த, முகத்திலே வழிந்த அந்த இரத்தத்தை கையால் தடவிக்கொண்டு அவர் சொன்னார், அல்லாஹும்ம க்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன்.
மார்க்கத்தை சொன்னபோது அடிக்கிறார்கள், இரத்தம் ஓடுகிற அளவு அடிக்கிறார்கள். அந்த இறை தூதர் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவர் இரத்தத்தை துடைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூகத்தை நீ மன்னித்து விடுவாயாக. அவர்கள் அறியாத்தனத்தால் தான் இதை செய்கிறார்கள் என்று இப்படி இறக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இறை தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நபி இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்கிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய தாவா வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது ஆரம்பத்திலே மக்காவில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் இந்த வஹியை எடுத்து சொல்கிறார்கள். பல சோதனைகளுக்கு ஆட்படுகிறார்கள். அந்த சோதனைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு இறுதியிலே தாயிஃபுக்கு போகிறார்கள். நாம் அறிந்த வரலாறு. தாயிஃபிலும் கூட அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்ததா என்றால் தாயிஃபிலும் கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் தாக்கப்படுகிறார்கள். அங்கு அவர்களுடைய மேனியில் இரத்தம் ஓட்டப்படுகிறது. அந்த மக்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கடுமையான சொல்லடிகளாலும் வதைக்கப்பட்டு ஒரு இடத்திலே வந்து அவர் அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறான். அனுப்பி அந்த நபியிடத்திலே அனுமதி கேட்டு அவர் ஆம் என்றால் அழித்து கொடு என்ற உத்தரவோடு அனுப்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே அதற்கு முன்னால் வந்து இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை? அந்த சமூகத்துக்கு எதிராக அவர் பிரார்த்திக்கிறார். சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடத்திலே முறையீடு செய்கிறேன். நான் சரியா சொல்லவில்லையோ? கவலை ரெண்டு விஷயம். இந்த இறை தூதர்கள் எப்படி கவலை? நான் சரியாக அதை எத்தி வைக்க தவறிவிட்டேனோ, அந்த மக்களுக்கு அதை சரியாக என்னால் போதிக்க முடியவில்லையோ, எனவே அது என்னுடைய ஒரு பலவீனமாக இருக்கும் என்று தன்னை பற்றியே அல்லாஹ்விடத்திலே அவர் முறையீடு செய்கிறார். தன்னையே குறை காண்கிறார். சொன்னார்கள், இல்லை, அவர்களை அழிக்க வேண்டாம். இவர்கள் ஏற்காது விட்டாலும் பின்னால் அவர்களுடைய சந்ததிகள் இதை புரிந்து கொள்ளக்கூடும், புரிந்து கொள்ள ஒரு சூழல் உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படியாக இந்த தாவா படிமுறையாக வளர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தும் சென்றதற்கு பின்னால், அதற்கு முன்னால் நமக்கு தெரியும் பல அசௌகரியங்களை சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள். அபிசீனியாவுக்கு 2 தடவைகள் சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து சென்றிருக்கிறார்கள். இறுதியிலே ஒட்டுமொத்தமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் இந்த மக்கா மாநகரை வெற்றி கொள்கிறார்கள். மதீனாவிலே இருந்தவர் அது மக்கா வெற்றி என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் அங்கே அவ்வளவு பேரும் முழுமையாக சரணடைகிறார்கள் மக்காவாசிகள். இந்த மக்காவாசிகள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பத்தில் கடுமையாக நோவினை செய்தவர்கள், சில சஹாபாக்களை கொலை செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக பத்ர் போர்க்களத்தை சந்தித்தவர்கள், உஹது போர்க்களத்தை சந்தித்தவர்கள், சஹாபாக்களை கருவறுக்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவர்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்து வருபவனுக்கு 100 ஒட்டகை தரப்படும் சன்மானமாக என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தலைக்கே விலை வைத்தவர்கள். இப்படி சொல்லுனா துயரங்களை கொடுத்த அத்தனை பேரும் அந்த மக்கா வெற்றியிலே இப்போது செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். எந்த ஒரு இரத்தமும் ஓட்டப்படவில்லை. அப்படியே சரணாகதி அடைகிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்றாக பாருங்கள், அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், மா தரவுன அன்னி ஃபாஇலு பிக்கும். அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மக்களே, உங்களை இப்ப நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எல்லாரும் அடிச்சாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அஹுன் கரீம் வபுன் அஹின் கரீம். நீ ஒரு சங்கையான பிள்ளை, ஒரு சங்கையான மகனின் பிள்ளை, ஒரு பாப்பாவும் அப்படி நீயும் அப்படி.
ஒரு சிறந்தவராக. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த கெடுதியையும் அவர்கள் அதுவரை காணவில்லை. நுபுவத்துக்கு நபித்துவத்துக்கு முன்னாலும் காணல, பின்னாலும் காணல. வேற எந்த வார்த்தையும் அவர்களால் சொல்லவும் முடியாது. அப்படி இருந்துதான் நாம அல்லாஹ்வுடைய தூதரை அடிச்சோம், உதைச்சோம், ஊரை விட்டு விரசினோம், அவருடைய தோழர்களையும் நாங்கள் கொலை செய்தோம். இப்படியா இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்வேன் என்று கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை நொந்து கொள்ள, அவர்கள் நொந்து கொள்ளாமல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொல்றாங்க, அகூலு கமா கால அஹி யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நினைவு கூர்கிறார். என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்னது போன்றுதான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல போகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவரை சகோதரர் கொண்டு போய் பால்மணத்தில் போடுறாங்க. கடுமையான அந்த வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு நமக்கு தெரியும். இறுதியிலே அல்லாஹ் அவருக்கு எகிப்துடைய அந்த மிஸ்ருடைய ஆட்சியை கொடுக்கிறார். அவர்கள் எல்லோரும் அங்கே போகிறார்கள். போய் நின்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நாம் தூக்கி பால்மணத்திலே போட்டவர் தான், நம்முடைய சகோதரர் தான் என்று அறிந்த பின்னால் அவர்கள் மண்டிகின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. குற்றத்தை செஞ்சு போட்டு தன்னுடைய சகோதரர் யூசுப் விட்டு அவருடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, என்ன எங்களை மன்னிச்சுக்க அந்த மாதிரி கேட்ட நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னாங்க, என்ன அவங்கள குற்றம் சொல்லல, என்ன இன்று உங்கள் எந்த யாரிலும் உங்கள் யாரிடம் யாருக்கும் குற்றம் இல்லை, உங்களில் நீங்க யாரும் குற்றவாளிகள் இல்லை, உங்களில் எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அந்த ரப்புல் ஆலமீன் மிக இரக்கம் உள்ளவன், அவன் உங்களை மன்னிப்பானாக என்று என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்னது போன்று நானும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், இதுஹபு வஅன்தும் துலகா, போங்க உங்களோட வேலையை எழுதி பாருங்க, உங்க அத்தனை பேரையும் மன்னித்து விடுதலை செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கா வெற்றியின் போது சொன்னார்கள். எனவே இப்படி தனக்கு என்ன துன்பம் வந்த போதும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சகித்துக் கொண்டு அந்த மக்களை மிக இரக்கத்தோடு தான் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரக்கம் என்ன? நாளை மறுமையிலே இப்படி எதிர்த்து போய் நரகத்திலே விழுந்து விட போகிறார்களே, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆட்பட போகிறார்களே, இவர்கள் இப்படி இருந்தால் வெற்றி பெற மாட்டார்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். இப்படி அந்த சமூகத்தின் மீது கவலை கொண்டு அந்த கவலையால் அவர் தன்னை மாய்த்துக் கொள்ள பார்க்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், வலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக். நபியே, இதை யோசிச்சு இந்த முன்னால் உள்ள இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து உன்னை நீ அழித்துக் கொள்ள பார்க்கிறாய். எப்படி அலா ஆசாரியம், இந்த ஆசார் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் அவடத்தை சொல்றான். ஆசார் என்கிறது அந்த அடிச்சுவடுகள் சொல்றது. இப்ப நாம ஒரு கட்டத்தை கடந்து வந்தோம்டா சில நேரம் நினைச்சு பார்ப்போம், ஒரு அவரை கண்ட நினைப்போம், ஒருவன் எனக்கு கடுமையா அடிச்சு போட்டான், அவனோட பெரிய பிரச்சனை பட்டுட்டான். அப்படி பிரச்சனைப்பட்டு இருந்தா என்னது, பிறகு ஒரு நாள் அவனை காண்ற போது எனக்கு வந்த நினைவுகள் வரும் எனக்கு, அல்லது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பிறகு அந்த இடத்தால போக்குல அந்த ஞாபகம் வரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஞாபகம் எல்லாம் என்ன? அவர்கள் அந்த மக்காவுக்கு பிறகு வந்த நேரம் அல்லது அந்த மக்களை பார்க்கிற நேரம், இவ்வளவு சொல்லியும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, இவ்வளவு சொல்லி மரணித்தவர்களை நினைக்கிற போதும் குபுருல மரணித்து விட்டார்களே, இப்படித்தான் அதை அந்த நினைவுகள் வருகிற போதெல்லாம் அவர்கள் கவலைப்பட்டார்களே. இப்படி நினைச்சு நீ உன்னை அழித்துக் கொள்ள பார்க்கிறாய், நீ சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உன்னை அழிக்க பார்க்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அப்படி செய்ய வேண்டாம், உன் மீது சுமத்தப்பட்டது இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைக்கின்ற பொறுப்பு மட்டும்தான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீ உன்னை அழிக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு வழிகாட்டினான். உண்மையில அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சரி இப்படி எல்லாம் நீ கவலைப்படுறாய்,
உண்மையிலே இந்த தூதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமைக்கான காரணம் என்ன தெரியுமா என்று அடுத்த விஷயத்தை அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான். என்ன காரணம்? இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா. இந்த உலகத்தை நாம் எப்படி ஆக்கி இருக்கிறோம் என்றால், அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என அவர்களை சோதிப்பதற்காக இந்த பூமியின் மீது உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கியுள்ளோம். இதான் அந்த குர்ஆன் வசனத்துடைய கருத்து. இந்த பூமி அலங்காரமாக ஆக்கப்பட்டிருப்பதுதான் அவர்கள் இந்த தூதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம். அது உன்னுடைய குற்றத்தினால் அல்ல, உன்னுடைய எத்தி வைத்தலின் பிழையினால் அல்ல, அல்லது உன்னுடைய விளங்கப்படுத்தலின் விளங்காமையினால் அல்ல. அவர்கள் இப்படி போய்கொண்டிருப்பதற்குரிய காரணம் இந்த உலக கவர்ச்சி தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்கிறான். உண்மையிலே இந்த உலக கவர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து போகிற ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது யதார்த்தமும் அதுதான். ஏனென்றால் இன்றைய நாள் நாளை வரக்கூடிய நாளை விட சிறந்தது. போக போக இந்த உலகத்துடைய நாள்கள் மோசமாகிக் கொண்டுதான் போகும், கவர்ச்சிகள் கூடிக்கொண்டுதான் போகும். அந்த உலகத்திலே மனிதன் மயங்கிவிடக்கூடிய தன்மைகள் அதிகரித்துக் கொண்டுதான் போகும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களை பாருங்க, இப்ப நாங்கள் பெரியவர்கள் சொல்லிக்கிறோம், எங்களோட சின்ன பருவத்தில் நாங்கள் இப்படி எல்லாம் தெரியல, இப்படி மோசமாவெல்லாம் அந்த பிள்ளைகள் இருக்கல, இப்படித்தான் இருந்தோம். அந்நேரம் நாங்க ரோட்டால போனோம்னா வீடுகளில் அல் குர்ஆன் சத்தம் தான் மகரிபுக்கு பிறகு கேட்கும். இப்படித்தான் பிள்ளைகள் இருந்தார்கள். நாம சொல்றோம்னா காரணம் அது ஒன்று இருந்தா, இன்று இருந்த அளவு அன்று இந்த உலகம் கவர்ச்சியாக இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன் இந்த போன் இருக்கு, கொஞ்ச காலத்துக்கு முன் இந்த நவீன வசதிகள் இருக்கல்ல, அதனால இந்த உலகத்துடைய பராக்கு குறைந்து காணப்பட்டது. இந்த உலக பராக்கு இப்பொழுது அதிகமாக கொண்டு போகிற ஒரு நிலையை நாங்கள், இந்த பூமியுடைய கவர்ச்சி அதிகரித்து கொண்டு போகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுது. இந்த தூதை ஒரு மனிதன் நிராகரிக்கிறான் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகள் ஒருவனால் ஓரங்கட்டப்படுகிறது என்றால், அதற்கு இந்த பூமியுடைய கவர்ச்சி தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். உண்மையிலே இந்த அத்தியாயத்துடைய சூரா அல் கஹ்ஃபுடைய ஒரு மைய வசனம், அதாவது ஒரு மைய கருத்தை சொல்கின்ற ஒரு வசனமாக தஃப்சீருடைய அறிஞர்கள் இதை அடையாளப்படுத்துவார்கள் இந்த வசனத்தை. ஏனென்றால் பின்னால வர எந்த ஒரு செய்தியை எடுத்து பார்த்தாலும் அல்லது மொத்தமாக எந்த ஒரு விடயத்தை நாம் நோக்கினாலும் இந்த உலக கவர்ச்சி தான் மனிதனை பராக்காக்கி கொண்டிருக்கிறது. அந்த உலக கவர்ச்சி தான் அவனை ஒரு நிலை தடுமாற செய்கிற ஒரு நிலையில் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அத்தியாயத்துடைய ஒரு மைய வசனமாக கூட இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த துன்யா ஹவ்ரத்துன் ஹுல்வா, இந்த உலகம் என்பது மனிதனுக்கு பசுமையான ஒரு சுவையான ஒரு கவர்ச்சியான இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அல்லாஹ் தஆலா உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கின்றார். எதற்காக என்றால், நீங்கள் எப்படி அந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் செயல்பட போகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே இந்த உலகத்திலே உலக கவர்ச்சி என்பது வெறுமனே இந்த நவீன சாதனங்கள் மட்டுமல்ல. அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல் குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்வது என்னது? எங்கட பிள்ளைகள், எங்களுடைய செல்வங்கள், இதெல்லாமே இந்த உலகத்தினுடைய ஜீனா, அலங்காரங்கள் தான். உங்களுடைய வாகனங்கள், இன்னொரு இடத்துல அதை சொல்லலாம், நீங்க போகிற கோவர கழுதைகள், உங்களுடைய குதிரைகள் என்று இப்படி நீங்க வாகனங்களாக பாவிக்கின்றீர்களே, இவையெல்லாம் உங்களுக்கு பயணம் செய்வதற்காகவும் உங்களுடைய அலங்கார பொருட்களாகவும் தரப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவும் எங்களுக்கு
அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்காரங்கள்ல நாம மூழ்கி விடக்கூடாது என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமா உலகத்தை ஒதுக்கி வாழவும் இஸ்லாம் சொல்லல. இந்த அலங்காரங்களுக்கு மத்தியில் தேவையானதை தேவையான அளவு பயன்படுத்தி அதிலே மூழ்கி விடாமல் ஒருவன் தன்னை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய போதனைகளுக்கு மாறு செய்யாத ஒருவனாக தயார்படுத்திக் கொள்வதுதான் அதிலே அவன் தன்னை வெற்றியாளனாக மாற்றிக் கொள்வதற்குரிய வம்சமாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாங்கள் இந்த அலங்காரத்தை, இந்த பூமியை அலங்காரமாக ஆக்கி இருப்பது உங்களை சோதிப்பதற்காக. எப்படி சோதிக்கிறது? என்னத்தை சோதிக்கிறது? ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நான் மிகச்சிறந்த அமல்களை அதற்கு மத்தியிலே செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான். எனவே இந்த அலங்காரங்கள் தான் மனிதனை வழிகாட்டிலே எடுத்துச் செல்கிறது. சிறந்த அமல் என்கிற போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நல்ல செயற்பாடுகளை அந்த உரிய முறையில் செய்வது என்பது நாம் நினைத்தபடி செய்வதல்ல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதை அப்படியே நாம் செய்வது என்பதுதான் அஹ்ஸனுல் அமல், மிகச்சிறந்த அமல். அந்த அமல்களிலே மிக உச்சத்தை நாம் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கத்தை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தை தந்துன்னு கேட்காங்க. எப்படி கேளுங்க? சுவர்க்கத்திலே உயர்தரமான சுவர்க்கம் ஃபிர்தௌஸ், நீங்க அந்த ஃபிர்தௌஸை கேளுங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறதுல நீங்க அதிலும் ஒரு உயர்ச்சியை தான் கேளுங்க. அமல்களிலும் உயர்ந்த அடிப்படையில் மிகச்சிறந்த இஹ்லாஸான உள்ளத்தோடு செய்கிற நிலையை உங்களிலே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக அலங்காரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலக அலங்காரங்களும் இந்த உலக கவர்ச்சிகளும் தான் மனிதனை இந்த வழியை ஏற்பதை விட்டும் தூரமாக்கி இருக்கிறது. எனவே நபியே, அதற்காக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள வேண்டாம். இதான் அந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்லவார். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி தன்னை மாய்த்துக் கொள்ள போனார் என்கிற செய்திய ரசூலுல்லாஹ்வோட முடிச்சு இப்ப ஏன் குர்ஆன் இருக்குது, அதனால எங்களுக்கு என்ன என்று கேட்டால், உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த அழைப்பு பணியை செய்கின்றவர்கள் இந்த பண்பை தன்னுடைய அணிகலனாக கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆனிலே இந்த விடயத்தை நமக்கு இன்று வரை மறுமை வரை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலக இன்பம் என்பது அடுத்த வசனத்தில் அல் குர்ஆன் சொல்கிறது, இது நிலையான ஒன்றும் அல்ல. என்னது? அதன் மீது இருப்பதை அழித்து அதனை புட்பொண்டுகள் இல்லா வெட்ட வழியாக நிச்சயமாக நாம் மாற்றி விடுவோம். அதை மாற்றக்கூடியவர்களே நாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்றாங்க. எனவே இந்த உலக அலங்காரம் என்பது அது எதுவாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய செல்வங்களாக இருக்கலாம், எங்களுடைய பட்டம் பதவிகளாக இருக்கலாம், நாங்கள் அடைந்து கொள்கின்ற இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கிற எந்த ஒன்றாகவும் இருக்கலாம். அதிலே நாம் மூழ்கி போனால் அதிலே நிரந்தரமாக இருப்போம் என்று நினைத்து விடாது. அதை நாம் இந்த பூமியை ஒரு புல் பூண்டு முளைக்காத ஒரு தரிசு நிலமாக கூட மாற்றி, ஜூசாண்டா ஒரு புல் கூட முளைக்காது. அப்ப அதுல எந்த ஒரு அபிவிருத்தியையும் எந்த ஒரு கவர்ச்சியையும் நாம் காண முடியாது. அப்படியாக இந்த உலகம், இந்த பூமி மாற்றப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 3 வசனங்களில் நாம பெற்றுக்கொண்ட விஷயம் என்ன என்றால், பொதுவாக ஒரு விசுவாசி இந்த தாவா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற போது மற்ற மனிதர்களிலே கொஞ்சம் என்ன சொல்றது, கவலை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இவனை பாதிக்கும். தாவாவுடைய ஒரு பெரிய ஒரு அடிப்படை. ஏற்றுக்கொள்ளல் என்றால் இவன் பெடப்பாயிடப்படாது. இவ்வளவு நாளா சொல்லி இவ்வளவு நாளா நான் பயன் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாளா அந்த மக்களை அழைச்சிட்டு இருக்கிறேன், ஒருத்தம் கூட வாரா இல்லை, என்னத்தை நாம தாவா செஞ்சு தூக்கி போட்டு சும்மா இருக்கும் இப்படி பெடப்பா. அதனால நீ உன்னை அடிச்சு கொள்ள பார்த்தா அது வேணாம். இன்னமா அணைக்கல் பலா
தெளிவாக எத்தி வச்சுக்கொண்டே இருக்கு. ஏனென்ற உண்மையிலே அந்த மக்கள் அப்படி போறதுக்கு காரணம் அதல்ல, இந்த உலக மாயை. எனவே உலகத்தை நீங்கள் கவனமாக அந்த உலக வாழ்வை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை இது நமக்கு சொல்லுதோ. எனவே அழிந்து போகக்கூடிய உலகம், அந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் எம்மை நாம் பக்குவப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த 3 வசனங்களும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களை அடுத்த வகுப்பிலே அவதானிப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அமல்களை அவனுக்கு பொருத்தமானதாக ஏற்றுக்கொள்வானாக. ஆஹிர் தஅவானா